மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். வரிசையாக வெறுப்பு பேச்சுக்களை விதைக்கக்கூடிய பாஜகவுடைய முன்னாள் எம்பி பிரக்யா சிங் தாக்கூர், இந்து பெண்கள் உங்களுடைய வீட்டுக்குள்ள எந்த முஸ்லீம் ஆண்களையும் அனுமதிக்காதீங்க. உங்க வீட்டுல ஏசி மெக்கானிக்காவோ ஒரு பம்பு கிளீன் பண்றதுக்காகவோ கூட எந்த ஒரு முஸ்லீம்களையும் நீங்க அனுமதிக்காதீங்க. இந்து பெண்கள் முஸ்லீம்களுடைய வீட்டுக்கோ கிறிஸ்தவர்களுடைய வீட்டுக்கு போனா அவங்க காலை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இப்பேற்பட்ட வெறுப்பு பேச்சுக்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அமித்ஷா இந்தியாவுல முஸ்லீம்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது, ஊடுருவிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா பாகிஸ்தான்ல இந்துக்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது, அங்க இந்துக்களை நாசப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அமித்ஷாவுடைய கருத்துக்கள் ஒரு பக்கம். இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் வட மாநிலங்களுடைய பல பகுதிகளில் இந்த தீபாவளிக்கு இந்து கடைகளிலே இந்துக்கள் பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெறுப்பு போஸ்டர் எல்லா பக்கமும் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த அரசியல் சித்து விளையாட்டு, இந்துக்களை ஏமாற்றக்கூடிய இந்த விளையாட்டுகளுக்கு இன்னைக்கு தாலிபான்கள் இவங்களை அசிங்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சம்பவங்கள் வேற மாதிரி இன்னைக்கு திரும்பி போயிருக்குது. இப்போ இன்னைக்கு காலையில இருந்தே ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்னன்னு பார்த்தோம்னா, பிரக்யா சிங் தாக்கூர் பாஜகவுடைய முன்னாள் எம்பியா இருந்தவங்க, அவங்க விஹெச்பியோட ஒரு மாநாட்டில் ஒன்று கலந்துக்கிறாங்க. மத்திய பிரதேசத்துல விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் அந்த விஸ்வ இந்து பரிஷத் அமைப்போட பெண்கள் அமைப்பா இருக்கக்கூடிய துர்கா வாகினி, இந்த துர்கா வாகினி சார்பில் சாஸ்திரா பூஜான்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்துறாங்க. ஒரு சாஸ்திரா பூஜா அந்த இந்து பெண்களுக்கு நடத்துறீங்க அப்படின்னா அங்க இந்து மதத்தோட சிறப்பு பேசலாம், பெண்கள் எப்படி இருக்கணும் அதை பத்தி பேசலாம், நாட்டுக்காக என்ன செய்யணும் எதை பேசலாம். ஆனா இது எதையுமே பேசாம இஸ்லாமியர்களுடைய எதிரிகள் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய எதிர்ப்பு அந்த இடத்துல பதிவு செய்யறாங்க. அதுல அங்க இருக்கக்கூடிய ஏன்னா துர்கா வாகினில பெண்கள் தான் அந்த இடத்துல இருப்பாங்க. அந்த பெண்களுக்கு அவங்க சொல்லக்கூடிய சொற்பொழிவு என்னன்னா, இந்து பெண்கள், இந்து சிறுமிகள், நீங்க முஸ்லீம் ஆண்களை விட்டு நீங்கள் விலகி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்றாங்க. எந்த அளவுக்கு விலகி இருக்கணும்னா, உங்க வீட்டுக்கு ஏதாவது ரிப்பேர் ஒர்க்ஸ், உங்க வீட்டுல ஒரு குடிநீர் பிரச்சனை, ஏதாவது பைப் ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற வேலையா இருக்கட்டும், ஒரு ஏசி மெக்கானிக் செய்யக்கூடிய வேலையா இருக்கட்டும், உங்க வீட்டுல வாகனம் ஓட்டக்கூடிய டிரைவரா இருக்கட்டும், எந்த ஒரு முஸ்லீம் ஆண்களையும் உங்க வீட்டுக்குள்ள நீங்க அனுமதிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கு அடுத்து ஒரு காரணமும் சொல்றாங்க. அதாவது சரி வேலைக்கு அனுமதிக்க மாட்டோம், ஆனா மற்றபடியில ஒரு முஸ்லீமோ இந்து ஒரு நண்பர்களா பழகுவாங்க, ஒரு அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகுவாங்க இல்லையா, அது கூட நீ பழகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொல்றாங்க. இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்களே, அவங்க சொந்த சகோதர சகோதரிய கூட அவங்கள்ட்ட இந்த உறவு பந்தமெல்லாம் ஒழுங்கா இருக்காது. தன்னோட சகோதர சகோதரியே கவனிக்காதவனையா உன்ன சகோதரியா பார்ப்பான். முஸ்லீம்கள்லாம் இப்படி நீங்க ஏதாவது ஒரு வேலைன்னு சொல்லி உங்க வீட்டுக்குள்ள நீங்க அனுப்புனீங்க, வீட்டுக்குள்ள அனுமதிச்சீங்க அப்படின்னா அவங்க நம்மளுடைய சிறுமிகளெல்லாம் சீரழிக்கக்கூடிய வேலைகளை ஈடுபட்டுருவாங்க, லவ் ஜிஹாதுல ஈடுபட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரியான முழுக்க வெறுப்பு நிறைஞ்ச கருத்துக்களை பிரக்யா சிங் தாக்கூர் அந்த இடத்துல பேசியிருக்கிறாங்க. இது பிரக்யா சிங் தாக்கூர் எப்ப பேசியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. இப்போ கடந்த 2 மாசத்துக்கு பிறகு, அதாவது கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி தான் பிரக்யா சிங் தாக்கூர் அவங்களுடைய ஒரு தீவிரவாத வழக்கு இருந்துச்சு இல்லையா, மாலேகான் குண்டு வெடிப்புல இவங்க அதுல முக்கிய குற்றவாளின்னு சொல்லி கைது செய்யப்பட்டாங்க. பாஜக ஆட்சிக்கு வந்தது பிறகு அவங்களுக்கு ஜாமீன் கிடைச்சது. இப்ப சமீபத்துல அவங்களுக்கு விடுதலையே கிடைச்சிருச்சு. அந்த இடத்துல பிரக்யா சிங் தாக்கூருடைய அந்த மோட்டார் சைக்கிள்ல தான் பாம்பு வைக்கப்பட்டது, அந்த பைக்குக்கு இவங்க தான் ஓனர் அப்படின்ற எல்லா ஆதாரத்தையும் ஹேமந்த் கர்கரே மாதிரி பல அதிகாரிகள் கண்டுபிடிச்சாங்க. அந்த அதிகாரிகள் மர்மமான முறையில கொல்லப்பட்டாங்க. அதுக்கடுத்து இந்த கேஸ் நீதிமன்றத்துக்கு வரும்போது என்னையே போதுமான ஆவணங்களை சமர்ப்பிக்கவில்லை, இருக்கக்கூடிய ஆதாரங்கள் போதுமான அளவு இல்லை, அதனால இவங்களெல்லாம் நாங்க விடுதலை செஞ்சிடறோம் அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொன்னாங்க. மோட்டார் சைக்கிள் அவங்க தான், ஆனா அவங்க துறவியா மாறிட்டாங்க. துறவியா மாறிட்டா எல்லாத்தையும் விட்டு அவங்க துறவரம் இருந்ததால இப்ப அந்த பைக்குக்கு அவங்களுக்கு சம்பந்தம் நம்ம சொல்ல முடியாது, அதனால அந்த பைக்ல பாம்பு அடிச்சதால அது நம்ம அவங்கள குற்றவாளியா கருத முடியாதுன்னு சொல்லி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்து விடுதலை செய்யப்பட்டாங்க இல்லையா. அந்த விடுதலை செய்யறதுக்கு முன்னாடி வரைக்கும் வாயெல்லாம் அமைதியா பொத்திட்டு தான் இருந்தாங்க. ஆனா இந்த விடுதலைக்கு பிறகு இனி நம்ம சேஃப் ஜோன் வந்துட்டோம் அப்படிங்கிறதுல அந்த வெறுப்பு கருத்துக்களை விதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்து பெண்கள் உங்க வீட்டுக்குள்ள எந்த ஒரு முஸ்லீம் ஆணையை நீங்க அனுமதிக்க கூடாது. ஒருவேளை நம்ம வீட்டு இந்து பெண்கள் யாராவது பிற மதத்துடைய, இதுக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னன்னா விதர்மி அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. விதர்மி அப்படின்னா பிற மதத்தர்னு சொல்லி அர்த்தம். விதர்மிகளை நம்ம வீட்டுக்குள்ள அனுமதிக்காதீங்க. நம்ம வீட்டு பெண்கள் யாராவது விதர்மிகளோட பிற மதத்தரோட வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா நம்ம வீட்டு பெண்களோட காலை உடைச்சிருங்க, அந்த காலை முறிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு வன்மம் முடிச்சு அடுத்த மதத்து மேல எந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு மனநிலையோட வாழ்றாங்கன்னு கொஞ்சம் பாருங்களேன். இஸ்லாமியர்கள் சகோதர சகோதரிகள் அவங்க வாழ மாட்டாங்களாம். யார் சொன்னா உனக்கு? ஏன்னா நீ வாழ்றது முழுக்கவே இந்த RSS, இந்த விஸ்வ இந்து பரிஷத், இப்படி ஒரு வெறுப்பு மனநிலை கொண்ட ஒரு கூட்டத்தோட வாழ்ந்துடுறீங்க.
அதனாலதான் அந்த RSS சேர்ந்த சமீபத்துல அந்த ஒரு பையன் தற்கொலை செஞ்சுக்கிட்டு ஒரு ஆணா இருக்கக்கூடிய என்னையே ஓரின சேர்க்கையில போட்டு நாசப்படுத்தின ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தால நான் மன அழுத்தம் தாங்க முடியாம நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லி இப்படி தற்கொலை செஞ்சுட்டு போனா ஒரு இளைஞன். அப்போ இந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு மனநிலை, ஒரு கொரூர மனநிலையில வாழக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு சகோதர சகோதரிகளோட உறவு உங்களுக்கு தெரியாது. நம்ம தமிழ்நாடு மாதிரி எல்லாம் அண்ணன் தம்பிகளா வாழ்றாங்க இல்லையா? இப்படி நீ அண்ணன் தம்பியா கூட நீ பழகக்கூடாது, ஒரு நண்பர்களா கூட நீங்க பழகக்கூடாது, அவங்கள நம்ம வீட்டுக்குள்ள விடக்கூடாது, நம்ம பெண்கள் அவங்க வீட்டுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு வெறுப்பு நிறைஞ்ச கருத்தை பேசுறாங்க. இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இந்துக்கள் இந்துக்களுடைய கடைகள்ல மட்டும்தான் ஒரு பொருளை வாங்கி நம்ம சாப்பிடணும், இந்துக்களுடைய கடையில வாங்கப்பட்ட இந்துக்களால தயாரிக்கப்பட்ட உணவுகளை இது மாதிரியான பொருட்களை மட்டும் தான் நம்ம உண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை ஒன்று சொல்றாங்க. அதுக்கடுத்து அவங்க சொல்றது என்னன்னா, கோயில்கள் இருக்கக்கூடிய தெருக்கள்ல எங்கெல்லாம் நம்ம கோயில்கள் இருக்குதோ அந்த தெருக்கள்ல யாரெல்லாம் விதர்மிகள் கடை வச்சிருக்காங்களோ, பிற மதத்தார்கள் யாரெல்லாம் கடை வச்சிருக்காங்களோ அவங்கள கண்காணிக்கிறதுன்னு சொல்லி நம்ம ஒரு குழு ஒன்று இயங்கணும். அவங்க ஒருவேளை கோவில் பிரசாதம் மாதிரி ஏதாவது வியாபாரம் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள அடிச்சு போலீஸ் கையில ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க வன்முறையை தூண்டுற மாதிரி, மத வெறுப்புகளை தூண்டுற மாதிரி இப்படி ஒரு கேடுகட்ட பேச்சதான் இந்த அம்மா இன்னைக்கு பேசியிருக்குது. இல்ல நம்ம என்ன கேட்கிறோம், இப்போ நீ இந்துக்கள் மத்த வீட்டுக்கு போக கூடாது, மத்தவங்க நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிறீங்களா? இதை ஏன் மோடிஜி கிட்ட சொல்ல மாட்டீங்க? மோடிஜி என்ன பண்ணாரு, சமீபத்துல பாகிஸ்தானுக்கு கூட போயிட்டு வந்தாரு. நம்ம இந்தியா டீம் பல ஆண்டுகளா பாகிஸ்தானுக்கு போக மாட்டாங்க. பாகிஸ்தானுக்கு நமக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது, 2 நாடுகளுக்கு மத்தியில சண்டை இருக்குது, அதனால இந்தியா டீம் பாகிஸ்தான் கூட போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இவங்களுடைய தேசபக்தி முழுக்க கிரிக்கெட்ல தான் தேசபக்தியை காட்டுவாங்க இல்லையா, அதனால இந்தியா டீம் பாகிஸ்தானுக்கு போக கூடாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கிறவங்க. ஆனா மோடிஜி அங்க போய்ப்பாரு, அதாவது இந்து பெண்கள் முஸ்லிம்களோட வீட்டுக்கு போயிட்டா அவங்களோட காலை உடைக்கணுமா, ஆனா மோடிஜி மட்டும் அங்க போய்ப்பாரு, பாகிஸ்தான் போய்ப்பாரு, அங்க போய் நல்லா உணவுகள் சாப்பிட்டுப்பாரு, அங்க எல்லாமே சுத்தி பார்த்துட்டு ஜாலியா சொல்லி வந்துருவாரு. மோடிஜிக்கு பேச மாட்டோம். அப்போ எங்களுக்கு யார், இந்த இந்துத்துவவாதிகளுக்கு, இந்த சங்கிகளுக்கு, இந்த சங்கி தலைவர்களுக்கு எங்களுக்கு தனி சட்டம், ஆனா நீ இதை செய்யக்கூடாது. அதே மாதிரி பாஜகவை சேர்ந்த விஸ்வ இந்து பரிஷத்தை சேர்ந்த பல தலைவர்கள், சுப்பிரமணிய சாமி உட்பட, மனோகர்லால் கட்டார் உட்பட பல இவங்களுடைய இந்துத்துவ தலைவர்கள் இருக்காங்களே, அந்த சங்கி தலைவர்கள், அவங்க வீட்டு பெண்கள் இஸ்லாமிய ஆணை லவ் பண்ணிட்டாங்க. காதல் இயல்பானது, எல்லாரும் லவ் பண்ணுவாங்க, அந்த வீட்டுல அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அப்படி இந்த சங்கி தலைவர்களுடைய வீட்டுல யாராவது திருமணம் செஞ்சுட்டாங்கன்னா அதை திருமணம் செஞ்சு வச்சு அவங்க மாப்பிள்ளை ஆக்கிப்பாங்க. ஏன்னா சமீபத்துல பாஜக ஆட்சிக்கு வந்த புதுசுல சிறுபான்மைத்துறை அமைச்சராக வந்தவர் முக்தார் அப்பாஸ் நக்வி. அப்ப எங்க வீட்டு பொண்ணு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டா அது சாதாரண கல்யாணம். ஆனா சாமானிய இந்து நீ யாரையாவது லவ் பண்ணிட்ட அப்படின்னா இது லவ் ஜிஹாத், ஐயோ உங்களை லவ் பண்றானே, லவ் பண்ணி முஸ்லீம்கள் நாசப்படுத்திடுவாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கத்த வேண்டியது. இது 2020 நாடாளுமன்றத்துல கேரளாவை சேர்ந்த பென்னி பெஹனான்னு சொல்லக்கூடிய ஒரு காங்கிரஸ் எம்பி, அவரு அங்க நாடாளுமன்றத்துல ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறாரு, லவ் ஜிஹாதுன்னு சொல்லி ஏதாவது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குதா அப்படின்னு சொல்லி. ஏன்னா லவ் ஜிஹாதை வச்சுதான் நீங்க ஒரு அரசியல் செய்யறாங்க, லவ் ஜிஹாதுன்னு ஏதாவது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி நாடாளுமன்றத்தில் கேட்கும் போது, அன்னைக்கு ஒன்றிய உள்துறை இணை அமைச்சராக இருந்தவர் கிஷன் ரெட்டி, இந்த கிஷன் ரெட்டி அன்னைக்கு என்ன பதில் சொல்றாருன்னா, இதுவரை லவ் ஜிஹாத் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தனியான ஒரு சட்டமும் கிடையாது, லவ் ஜிஹாத் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு வழக்கையுமே எந்த ஒரு சென்ட்ரல் ஏஜென்சியோ, ஒரு என்ஐஏவோ ஒரு சிபிஐயோ எந்த ஒரு சென்ட்ரல் ஏஜென்சியோ லவ் ஜிஹாத் அப்படின்ற பேர்ல எந்த ஒரு வழக்கு கூட பதிவு செய்யல, லவ் ஜிஹாதுக்குன்னு சொல்லி எந்த ஒரு தனி ஒரு சட்டம் இல்ல. அப்ப இவங்க இது வரைக்கும் ஒரு வழக்கு கூட பதிவு செய்யலன்னா லவ் ஜிஹாத்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுன்றத ஒன்றிய உள்துறை அமைச்சகம், அமித்ஷா தலைமையின் கீழே இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகமே சொல்லிச்சு லவ் ஜிஹாத்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த கூட்டம் போற இடமெல்லாம் என்ன பதில் சொல்லிட்டு அலையுதுன்னா, லவ் ஜிஹாது பண்ணிடுவாங்க, நம்ம பிள்ளைங்களை கூட்டம் நாசப்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி பொய்களை வச்சு அரசியல் செய்யறாங்க. அதே இந்துக்களை இன்னொரு இந்து மதத்தை சேர்ந்த ஒருத்த நாசப்படுத்திட்டானா, நமக்கெல்லாம் உத்தரப்பிரதேசல பல இடங்கள்ல இந்து பெண்கள் தாழ்த்தப்பட்ட சிறுமிகள் போகும்போது அவங்கள கற்பழிச்சு நாக்க அறுத்து முதுகெலும்பு 2ஆ உடைச்சி இவ்வளவுதான் அராஜகம் செய்வான், அவனை விடுதலை செய்யணும்லாம் போராடுவாங்க. ஆனா இங்க இந்த மாதிரி இடத்துல நீ அவன்கிட்ட ஒரு சகோதரனா கூட நீ பழகாத, ஒரு நண்பனா கூட பழகாதன்னு சொல்லி இப்படி முழுக்க முழுக்க வெறுப்பு சித்தாந்தத்தையும் வெறுப்பு மனநிலையும் விதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல அவங்க குறிப்பா சொல்றது என்ன, ஏன்னா பிரக்யா சிங் தாக்கூர் இதை சொல்லக்கூடிய இதே நேரத்துல அதே மத்திய பிரதேசல விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் பல இடங்கள்ல போஸ்டர் ஓட்டுறாங்க, இந்துக்கள் தீபாவளி பண்டிகைக்கு இந்து கடைகள்ல மட்டும் பொருட்கள் வாங்கணும், பிற மதத்தர் கடையில பொருட்களை வாங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் ஊரெல்லாம் ஒட்டிக்கிட்டு அலைறாங்க. இதுதான் இந்த கூட்டத்துக்கிட்ட திரும்ப திரும்ப கேட்கறது என்னன்னா, எப்படியெல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு பாருங்க. ஏன்னா இந்துக்கள் இந்து கடையில தான் பொருள் வாங்கணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும், அப்ப நம்ம இங்க சுதேசியா தான் நம்ம எல்லாமே நம்ம தயாரிக்கணும், இந்திய நாட்டு பொருட்களை மட்டும் தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க சட்டம் போடணும். ஆனா நீங்க ஆயில் வாங்குறது எங்க, இப்போ அமெரிக்கா விட்டு இப்ப ரஷ்யாவில் வாங்கியாச்சு, அந்த ஆயில் எங்க இருந்து உற்பத்தி ஆகி வருது, அரபு நாடுல இருந்து எண்ணெய்கள் உற்பத்தி ஆகி வருது.
அப்ப அரபு நாடுகள்ல இருந்து எண்ணெய் வாங்கிடுவாங்க, ரஷ்யா கிட்ட இருந்து என்ன பொருட்கள் தேவை வாங்கிடுவாங்க. இப்போ சமீபத்தில் அக்ரிமெண்ட் போட்டு ஆப்கானிஸ்தான் கூட அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டாங்க. இத்தனை வருஷமா தாலிபான் தீவிரவாதிகள் சொன்ன அந்த தீவிரவாதிகள்கிட்ட இன்னைக்கு அவங்கள நம்ம நாட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு பெரிய அளவுல விருந்து உபச்சாரங்கள் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு இன்னைக்கு அவங்களோட பல வகையான ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் கூட கடந்த ஆண்டுகளில் நடந்த பிசினஸ் டீலிங் மட்டுமே 2024ல 660 மில்லியன்ல இருந்து 700 மில்லியன் வரைக்கும் இந்தியா இறக்குமதி செஞ்சிருக்கு. அங்க இருந்து இம்போர்ட் பண்ணிருக்குது. ட்ரை ஃப்ரூட்ஸ், தங்கங்கள், இது மாதிரியான பல பொருட்கள் 660 மில்லியன் அளவுக்கு அங்க இருந்து இறக்குமதி செஞ்சிருக்குது. அப்போ இஸ்லாமியர்கள் கடையில நீ வாங்கக்கூடாதுன்னு சொல்லி சாமானிய இந்துக்களை ஏமாத்தக்கூடிய நீங்க ஏன் அப்படின்னா சாமானிய இந்துக்கள் ஒரு இஸ்லாமிய பக்கத்துல பழகிட்டு இருப்பான். நம்ம இதெல்லாம் ரஹீம் பாய் கடையில, நம்ம அப்துல்லா பாய் கடையில போய் பொருட்களை நம்ம வாங்கிட்டு இருப்போம். அவன் கடையில வாங்காத, நீ போய் நம்ம பஜன்லால் கடையில முதல் கடையில வாங்கிக்கோ, அப்பதான் அது அதானிக்கு அம்பானிக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லி இந்த வித்தையை காட்டுறதுக்காக தான் இந்த கூட்டம் அப்படியே செஞ்சுட்டு இருக்குது. அப்ப நீ இந்த இடத்துல உறுதியா இருந்தா என்ன செய்யணும்? நம்ம நாட்டு பொருள் தான் வாங்கணும். பாகிஸ்தான்லயோ ஆப்கானிஸ்தான் பொருட்களையோ சவுதி பொருட்களையோ நீ வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ஆனா 660 மில்லியன்ல இருந்து 700 மில்லியன் வரைக்கும் ஆப்கானிஸ்தான்ல இருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஆப்கானிஸ்தான் கூட அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவுக்கு வந்தார் இல்லையா? இப்போ போடப்பட்ட ஒப்பந்தம் என்னன்னா லித்தியம் அங்கிருந்து வாங்கப்படும். இனி 100% லித்தியம் ஆப்கானிஸ்தான்ல இருந்தே வாங்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய அளவிலான ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆகிருக்குது. ஏன்னா லித்தியம் வச்சு என்ன தயாரிக்கப்படும்னா பேட்டரி பொருட்களுக்கு தான் மெயினா, லித்தியம் வந்து பேட்டரிக்கு தான் மெயினா யூஸ் ஆகும். இனி வரக்கூடிய ஈவி பைக்கா இருக்கட்டும், ஈவி காரா இருக்கட்டும், இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எல்லாமே இந்த லித்தியம் மூலமா தயாரிக்கப்படும். அப்ப அந்த இனி வரக்கூடிய லித்தியங்கள் எல்லாமே அது மூலமா தயாரிக்கப்படக்கூடிய பேட்டரி கார், பேட்டரி பைக் எல்லாமே ஆப்கானிஸ்தானோட இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அந்த லித்தியம் மூலமா தான் இனி வாகனங்கள் தயாரிக்கப்படும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய செல்போன்ஸ் இனி இந்தியாவில் தயாரிக்கப்படக்கூடிய ஒரு செல்போனா இருந்தாலும் சரி, ஒரு ட்ரோன் கேமராவா இருக்கட்டும், நம்மளுடைய பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு பொருளா இருக்கும், எலக்ட்ரிக் பொருட்கள், சோலார் உட்பட எல்லாத்துக்குமே எதுக்கெல்லாம் பேட்டரி பயன்படுத்தப்படுதோ அந்த பேட்டரி எல்லாமே ஆப்கானிஸ்தான்ல இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு பொருள் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்ப இனிமே என்ன செய்யணும்? இனி யாருமே ஈவி பைக் வாங்காத, ஈவி கார் வாங்காத, இனி யாருமே செல்போன் பயன்படுத்தாத அப்படின்னு சொல்றதுக்கு திராணி இருக்குதா? அது எதையுமே செய்ய மாட்டாங்க. அங்க இருந்து தாலிபான்கள்ட்ட வச்சு அவங்கள வர வச்சு அவங்கள விருந்து உபசரிப்பு செஞ்சுப்பாங்க, அங்கிருந்து இறக்குமதி செஞ்சுப்பாங்க. ஏன்னா அது செய்யாம இவங்களால ஒண்ணும் செய்ய முடியாதுன்ற கலை யதார்த்தம் புரியும். அப்ப என்னன்னா சாமானிய இந்துக்களை இங்க ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. சாமானிய இந்துக்களுக்கு மட்டும்தான் லவ் ஜிஹாத், எங்க வீட்டு பொண்ணை போய் நான் முஸ்லீம் கூட கல்யாணம் பண்ணி கொடுத்துப்பேன், ஆனா சாமானிய இந்துக்கள் நீ செய்யக்கூடாது. இங்க இருக்கக்கூடிய மாட்டுக்கறி நான் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி கூட செஞ்சுப்பேன், ஆனா சாமானிய இந்து நீ மாட்டுக்கறி நீ சாப்பிடக்கூடாது. இங்க இருந்து வெளிநாடுகள்ல இருந்து ஆப்கானிஸ்தான் நாடுகள்ல இருந்து நான் லித்தியம் வாங்கிப்பேன், எல்லாம் பண்ணிப்பேன், ஆனா நீ சாமானிய இந்து நீ முஸ்லீம் கடையில போய் பொருளை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த இந்துக்களை எத்தனை நாளைக்கு தான் இந்த மதத்தை காட்டி ஏமாத்தக்கூடிய இப்போப்பட்ட கேடுகட்ட வேலைகள் செய்யறாங்க. அதோட அடுத்த கட்டமா தான் இந்து பெண்கள் இஸ்லாமியர்களோட வீட்டுக்கு போனா காலை உடைச்சிருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இவ்வளவு ஒரு கொடூர மனநிலை. ஏன்னா அந்த மாலேகான் குண்டு வெடிப்புல முக்கியமான குற்றவாளியா இன்னைக்கு தீவிரவாதியா பார்க்கப்பட்ட பெண் இவங்க. அப்ப அந்த மாதிரி ஆள்கிட்ட வேற என்ன பேச்சை நம்ம எதிர்பார்க்க முடியும்? அப்ப இப்படி பரபரப்பான ஒரு பேச்சு, ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சு பேசியிருக்காங்க. ஏன்னா இது ஒன்றும் சர்ச்சைக்குரிய பேச்சு பேசுறது பிரக்யா சிங் தாகூருக்கு முதல் முறை கிடையாது. அவங்க ஜெயில இருந்து ஜாமீன் வாங்கிட்டு வந்தாங்க, தீவிரவாத வழக்கு ஜாமீன் வாங்கிட்டு வந்தாங்க. 2019 பாஜக அவங்களுக்கு சீட்டு கொடுக்குது, மத்திய பிரதேசத்துல சீட்டு கொடுக்குறாங்க. அந்த தேர்தல் பிரச்சாரத்திலே பிரக்யா சிங் தாகூர் பயன்படுத்தின வார்த்தை என்னன்னா, கோட்சே மிகப்பெரிய ஒரு தேசபக்தர், ஒரு தேசபக்தர் எப்போதும் தேசபக்தராகவே இருப்பார் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு கருத்து பேசி கோட்சே ஒரு தேசபக்தர் பேசின ஒரு வாய் தான் இந்த வாய். அதுக்கப்புறம் மன்னிப்புலாம் வர கேட்டாங்க. பெரிய அளவுல கண்டனம் எழுந்த பிறகு கோட்சேவோட புகழ் பாடிட்டு சாவர்காரோட வழியில மன்னிப்பு கேட்ட ஒரு சீதை தான் இவங்க. அதே மாதிரி இந்துக்கள் நீங்க வந்து கூர்மையான ஆயுதங்களை கூர்மைப்படுத்தி வச்சுக்கோங்க, யாராவது நமக்கு ஏதாவது பிரச்சனை நமக்கு பயன்படும் சொல்லி ஆயுதங்களை கூர்மையா வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வெறுப்பு பேச்சுகள். கிறிஸ்தவர்களுடைய மிஷனரி ஸ்கூல்ல நம்ம இந்து பிள்ளைகளை போய் சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பு பேச்சோட முழு உருவமா வாழக்கூடிய ஒரு பொம்பளை தான் இந்த பிரக்யா சிங் தாக்கூர். அப்போ இது மாதிரியான வெறுப்பு பேச்சுகள் இன்னைக்கு பெரிய அளவுல ஒரு சர்ச்சையா மாறி போயிருக்க நேரத்துல இந்த வெறுப்பு பேச்சுக்கு கொஞ்சம் கூட சலைச்சவரே இல்லைன்னா அப்படின்ற மாதிரிதான் இன்னைக்கு நம்மளுடைய அமித்ஷாஜி அடுத்த ஒரு வெறுப்பு பேச்ச ஆரம்பிச்சிருக்கிறாரு. அமித்ஷா சமீபத்துல மக்கள் தொகை இது சம்பந்தமான ஒரு மக்கள் தொகையும் ஜனநாயகம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துல வந்து ஒரு டாபிக்ல பேசுறாரு. அப்படி பேசும்போது அமித்ஷா என்ன சொல்றாருன்னா, அசாம்ல ஊடுருவல் நிறைய ஆயிருச்சு, இந்த ஊடுருவல் வேற பாகிஸ்தான்ல இருந்தும் பங்களாதேஷ்ல இருந்தும் இங்க இருந்து இஸ்லாமியர்கள் நிறைய பேர் ஊடுருவி வந்துட்டாங்க, அதனாலதான் இந்தியாவுல முஸ்லிம்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக்ல பேசுறாரு. பேசும்போது அவருக்கு ஒரு எவிடன்ஸுமே சொல்றாரு. அசாம்ல 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அங்க இஸ்லாமியர்கள் 29.6% இருந்தாங்க. இது ஊடுருவல் இல்லாம சாத்தியமே இல்ல. இங்க இருக்கக்கூடிய பல அரசுகள், மம்தா பானர்ஜியோட கவர்மெண்டா இருக்கட்டும், பல காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய கவர்மெண்ட் எல்லாமே முஸ்லிம்களை ஒரு வாக்கு வங்கியா பயன்படுத்துறதால ஊடுருவல் வந்தாலும் அதை கண்டுக்காம விட்டுறாங்க, தனக்கு ஓட்டு கிடைக்கிறதுக்காக ஊடுருவல்காரர்களோட விட்டுறாங்க. அப்ப இங்க இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை அதிகமானது காரணம்
ஊடுருவற்காரர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை ஒன்று பயன்படுத்துறாரு. இதுக்கு கூடுதலா அமித்ஷா சொல்லக்கூடிய ஒரு ஆதாரமா ஒண்ணு சொல்றாரு. அதாவது தேச பிரிவினையின் போது, அதாவது இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச அந்த புதுசுல இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாடி பாகிஸ்தான்ல வந்து 13% இந்துக்கள் இருந்தாங்களாம். அதுக்கடுத்து இன்னைக்கு தேதிக்கு 13% இந்துக்கள், நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். இந்தியா சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்துக்கள் பாகிஸ்தான்ல 13% இருந்தாங்களாம். இதர சிறுபான்மையினர், அதாவது ஜெயின்கள், சீக்கியர்கள், இது மாதிரியான இதர சிறுபான்மையர்கள், கிறிஸ்தவர்கள், இவங்களா 1.2% இருந்தாங்களாம். ஆனா இன்னைக்கு பாகிஸ்தான்ல இந்துக்கள் இதர சிறுபான்மையினர் எல்லாருமே சேர்த்து வெறும் 1.73% தான் இருக்கிறாங்க. அப்ப இந்த அளவுக்கு அங்க பாருங்க இந்துக்களோட எண்ணிக்கை அங்க குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இப்படி அபாண்டமான ஒரு கருத்து ஒண்ணு சொல்றாரு. சரி, அமித்ஷா சொல்ற இந்த கருத்து உண்மைதானா அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, ஊடுருவக்காரர்கள் உள்ள வளராங்க, எல்லை வழியா உள்ள வந்துடுறாங்க, இதை வந்து மம்தா பானர்ஜி மாதிரி காங்கிரஸ் மாதிரி அவங்கள வந்து அலோவ் பண்ணிடுறாங்க ஓட்டுக்காக அப்படின்னா, இங்க வெக்கப்பட வேண்டியது யாரு? ஃபர்ஸ்ட் இது உண்மையே கிடையாது. அது உண்மையா இருந்தா வெக்கப்பட வேண்டியது யாரு? உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் வெக்கப்படணும். ஏன்னா நாட்டோட எல்லை பாதுகாப்பு அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கும்போது, அப்ப எல்லையை தாண்டி ஒருத்தன் உள்ள வரான், இத்தனை லட்சக்கணக்கான இத்தனை கோடிக்கணக்கான பேர் உள்ள வந்தானா, அப்ப அந்த அளவுக்கா நீங்க பாதுகாப்பு இந்த லட்சணத்துல நீங்க வச்சிட்டு இருக்கீங்களா? அதை நீங்க உங்களதான் இந்த கேள்வியை பார்த்து கேட்டுக்கிறணும். அப்ப இதுவே ஃபர்ஸ்ட் பொய். அதுக்கடுத்து சரி, அமித்ஷா சொல்லக்கூடிய இந்த டேட்டா வச்ச உண்மை அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, அசாம்ல 2011 இஸ்லாமியரோட எண்ணிக்கை 29.6% இருந்துச்சு அப்படிங்கிறாரு. ஆனா 2011 இஸ்லாமியர்களோட எண்ணிக்கை அசாம்ல எவ்வளவு இருந்துச்சுன்னா 34% இஸ்லாமியரோட எண்ணிக்கை அசாம்ல இருந்தது. ஏன் இன்னைக்கு இப்படி ஒரு கணக்கு தப்பா சொல்றாருன்னா, இன்னைக்கு சொன்னது ஒரு டேட்டா மட்டும் இல்ல, இதுக்கடுத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2028 2030 எடுப்பாங்கன்னு வைங்களேன். அன்னைக்கு இஸ்லாமியரோட எண்ணிக்கை ஆல்ரெடி அங்க 34 2011, இப்போ ஒரு 36 இருக்குன்னு வைங்களேன். இந்த 20 வருஷமா கழிச்சு ஒரு 36% வந்துச்சுன்னா பாத்தீங்களா, அமித்ஷா அன்னைக்கு சொல்லும்போது 29 இருந்துச்சு, இன்னைக்கு 36 போச்சு. எந்த அளவுக்கு ஊடுருவல் வந்துருச்சு தெரியுதா? அமித்ஷா அன்றே கணித்தார் அமித்ஷா அப்படின்னு சொல்றதுக்காக தான் இப்பேற்பட்ட பொய்யான கருத்துக்களை இவங்க சொல்லிட்டு அலையறாங்க. சரி, பாகிஸ்தானை பத்தி அமித்ஷா ஒரு டேட்டா சொன்னாரு, அதுவாச்சும் உண்மையா அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம்னா, அமித்ஷா என்ன சொன்னார்னா, சுதந்திரத்துக்கு முன்னாடி பாகிஸ்தான்ல இந்துக்கள், மற்ற சிறுபான்மையினர், சீக்கியர்கள், ஜெயின்கள் எல்லாம் சேர்த்து 13% 14% இருந்தாருன்னு சொல்லி சொன்னாரு. அதாவது இந்துக்கள் 13, மற்ற சிறுபான்மை 1.2 சொன்னாரு. டோட்டலா 14% சொன்னார் இல்லையா? அது உண்மைதான். பாகிஸ்தான்ல எப்போ 1941 இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாடி, அப்போ அது பாகிஸ்தான் தனி நாடுலாம் கிடையாது, இந்தியா பாகிஸ்தான் எல்லாம் சேர்ந்த ஒரு இடமா இருந்த இடத்துல 1941 பாகிஸ்தான் பகுதியில இந்துக்களோட எண்ணிக்கை 14.6%. அது உண்மைதான். அதுக்கடுத்து இந்திய சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு, நாட்டுடைய பிரிவினை ஏற்பட்டதுக்கு பிறகு பாகிஸ்தான்ல இந்துக்களோட எண்ணிக்கை 1.58% மாறுது. ஏன்னா 2 நாடு பிரிவினை ஏற்பட்டது பிறகு அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் இங்க வந்துட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய சில இஸ்லாமியர்கள், எல்லா இஸ்லாமியர்களும் போல சில இஸ்லாமியர்கள், எங்கள் பாகிஸ்தான் வேணும்ன்ற இஸ்லாமியர்கள் அங்க போயிட்டாங்க. அப்படி அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் அங்கிருந்து இந்துக்கள் கிளம்பி இங்க வந்தாங்களே, அதுல ஒருத்தர் தான் நம்ம அத்வானி செய்யலாம். அத்வானியோட சொந்த ஊர் பாகிஸ்தான் லாகூர்ல பிறந்தவர் தான் அத்வானி. அப்படி பல பேர் அங்கிருந்து இங்க வந்துட்டாங்க. இங்க வந்துட்டதால, அத்வானி மாதிரி பல பேர் இங்க வந்துட்டதால தான் அன்னைக்கு 14% இருந்தது 1.58%. 1951 நாடு 2 நாடுகள் பிரியக்கூடிய நேரத்துல 1.58% பாகிஸ்தான்ல இருந்தது. இப்போ ஒவ்வொரு பாகிஸ்தான்ல இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பாங்க. நம்ம இந்தியாவில தான் மோடிஜியோட புனித ஆட்சி வந்தது பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பே எடுக்கல. இதுக்கப்புறம் 2028 2030 அதை வச்சு எடுப்பாரா சொல்லி தெரியல. ஆனா பாகிஸ்தான்ல தொடர்ந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப 1951 2 நாடுகள் பிரிஞ்சதுக்கு பிறகு, பாகிஸ்தான் ஒரு நாடு உதயமானதுக்கு பிறகு இந்துக்களோட எண்ணிக்கை அங்க 1.58% இருந்துச்சு. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு 1961 1.45%, 1972 1.44%, 1981 1.51%, 1998 1.85% எண்ணிக்கை உயருது. அதுக்கடுத்து 2017 2.14%, 1.58 இருந்தது எங்க, 2.17 மாறினது எங்க, இந்துக்களோட எண்ணிக்கை பாகிஸ்தான்ல உயருது. அதுக்கடுத்து கடைசியா பாகிஸ்தான்ல எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2013 எடுத்தாங்க. பாகிஸ்தான்ல 2013 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் 2023 எடுத்தாங்க. 2023 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாகிஸ்தான்ல இந்துக்களோட எண்ணிக்கை 2.17% அங்க இருக்குது. அப்போ 1951 1.58, கடைசியா எடுக்கப்பட்ட 2023 2.17. அப்ப அங்க இந்துக்களை அழிக்கவும் இல்லை, ஒழிக்கவும் இல்லை. அவங்களுடைய விகிதாச்சார அடிப்படையில எவ்வளவு பேர் பிறப்பால உயர்வாங்களோ அந்த அளவுக்கு அவங்க கரெக்டா இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அமித்ஷா இதுக்கு எல்லாத்துக்கும் அப்படி நேர்முறையான அமித்ஷா என்ன சொல்றாரு, இன்னைக்கு இந்துக்கள், மற்ற சிறுபான்மையினர் எல்லாம் சேர்த்து 1.73 தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அபாண்ட பொய்ய சொல்றாரு. அங்க இந்துக்கள் மட்டுமே 2.17 இருக்கிறாங்க. இந்து எம்பிகள் பாகிஸ்தான்ல இருக்கிறாங்க.
அப்ப இதெல்லாம் என்ன சொல்றதுன்னா, இப்படி இந்துக்கள் பாத்தீங்களா முஸ்லிம்கள் அதிகமா வராங்க, முஸ்லிம்கள் எண்ணிக்கை அதிகமாகுதுன்னு சொல்லி இப்படி இந்த எண்ணிக்கை காமிச்சா இந்துக்கள் பயப்படுவாங்க, நாளைக்கு நம்ம இந்த நாடே மாத்திடுவாங்களா? ஏன்னா சமீபத்தில் அசாமுடைய முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா அவர் சொன்னாரு, அதாவது அமித்ஷா என்ன சொன்னாரு, 2011 29.6% சொல்றாரு. ஆனா ஹிமந்த பிஸ்வா சர்மா சொல்றாரு 34% இங்க இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. இது இப்படியே போச்சுன்னா கூடிய சீக்கிரம் 50-50 ஆயிருவாங்க, இந்துக்களுக்கு நிகரா இஸ்லாமியர்கள் வந்துருவாங்க சொல்லி இந்த எண்ணிக்கையை காட்டே இந்த மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. யாராவது ஒருத்தவங்க லவ் பண்ணிட்டாலும் இது லவ் ஜிஹாது, இவர் மத மாற்றம் பண்றாங்க, லேண்ட் ஜிஹாது, எஜுகேஷன் ஜிஹாதுன்னு சொல்லி இல்லாத பொல்லாத வார்த்தைகளை வச்சு இந்த மக்களை, அப்பாவி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏமாறக்கூடிய அரசியலுக்கு மக்கள் இனியும் பலியாக கூடாது. ஒரு கல்வி அறிவோட இவங்க எதுக்காக இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க, எதுக்காக இந்த மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த புரிதல் மக்களுக்கு ஏற்படணும். ஆனா அந்த புரிதல் ஏற்படாதாலதான் இன்னைக்கு வடக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம அந்த தாமரையால இந்த வடக்கு சீரழிஞ்சுக்கிட்டே கிடக்கு. இறுதியா நம்ம சொல்லிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அதுவும் இந்த தீபாவளி நாள்ல சொல்லிக்கிறது என்னன்னா, தீபாவளி பொருட்களை இந்துக்கள் இந்து கடையில தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சங்கிகள் இனிமே என்ன செய்யணும், இனி நீ செல்போன் பயன்படுத்தவே கூடாது, செல்போன் கிறிஸ்தவ நாட்டுல இருந்து வருது, அதனால இனிமேல் செல்போன் பயன்படுத்த மாட்டேன், புறா விட்டு தூதல் தான் விட்டுப்பேன் அப்படின்னு சொல்லி நீ முடிவு எடுக்கணும். நீ யோகி வானந்தா என்ன செய்யணும், பெட்ரோல் டீசல் அரபு நாட்டுல இருந்து உற்பத்தி ஆகி வருது, அதனால இனிமே நான் என் வண்டிக்கு பெட்ரோல் டீசலே போட மாட்டேன், இனி மாட்டு மூத்திரத்தை போட்டு தான் வண்டி ஓட்ட போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சங்கிகள் அப்பேற்பட்ட ஒரு முடிவு எடுக்கணும். அப்பேற்பட்ட முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.